குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நடத்தினது புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸை பற்றி டீட்டெயில் ஸ்டடியாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ என்னென்ன ஏரியாஸ் ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்குது மேனேஜ்மெண்ட்டில், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் வித் கண்டினியூஷன் importance of management. So management oda importance enna adin paaka porom. The success of business activity mainly depending upon the efficient management, the importance of management. So அப்படின்னா ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ ஒரு வீட்டையே அப்படின்னா வீட்டை யார் மேனேஜ் பண்ணுவாங்க? நம்ம வீட்டில் உள்ள அம்மா மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த ஃபேமிலி எப்படி போகுதுன்றது மேனேஜ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸோட ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் அச்சீவ்ட் பை பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் பெஸ்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்லா படித்தா மட்டும்தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் ஆர் அச்சீவ்டு பை பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆல் சார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வகையான பல வகையான ஆஃப் த ரிசோர்ஸஸ்னால் வளங்கள். ஸோ யூட்டிலைசேஷன் அப்படின்றது என்ன? Best results are achieved by best management and utilization of all sorts of resources. எல்லா வகையிலையும் எல்லா வளங்கள்லையும் இந்த பெஸ்ட் ரிசல்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், efficient management leads to reduces the cost of production and increases the volume of production. efficient management அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எதை லீட் பண்ணுது அப்படின்னா ஸோ reduces the cost of production and increases the volume of production. ஸோ வீட்டையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி நல்லா ஒரு இதாக அச்சீவ் பண்ண முடியுமாப்பா? அனாவசிய செலவுகளை ரெடியூஸ் பண்ணுவோம் வீட்டில். அதே மாதிரி தான் எஃபிஷியன்ட்டான மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் லீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன். ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆர்கனைசேஷனை நிறுவுது. ஸோ இந்த எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா லீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன். ஸோ பெஸ்ட் ரிசல்ட் இஸ் அச்சீவ்டு பை பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். தென் efficient management leads to reduces the cost of production reduce பண்ணுது. ஸோ அதே டயத்தில் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ லீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன். தென் வித் த ஹெல்ப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிரியேட்டிவ் நேச்சர், டிசைனிங் நியூ ப்ராடக்ட்ஸ், அடாப்டிங் நியூ டெக்னாலஜி. ஸோ ஒன்றும் இல்லை, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து கிரியேட்டிவ் நேச்சர் மேனேஜ்மெண்ட் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ டிசைனிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இட் கிவ்ஸ் த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கஸ்டமர்ஸ் அண்ட் த ஹோல் சொசைட்டி. அதாவது ஹோல் சொசைட்டிக்கும் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் மூலமாக ஒரு நியூ டெக்னாலஜி, ஒரு நியூ ப்ராடக்டே வந்துச்சு அப்படின்னா அது மக்கள் விரும்பி வாங்குவாங்க. ஸோ கன்சியூமருக்கும் சரி ஹோல் சொசைட்டிக்கும் சரி மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டோட கிரியேட்டிவிட்டி நேச்சர்னால. இது என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாக்கா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங். அதில் பார்த்ததில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்ஷன், கோஆர்டினேஷன், கண்ட்ரோலிங், கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், இனோவேஷன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல என்னென்னா பிளானிங். ஸோ பிளான் அப்படின்னா என்னது? ப்ரீ பிளான் அப்படின்றதுனாலே முன்னாடி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ எந்த விஷயத்தை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே திங்க் பண்ணி அதை எப்படி பண்ணலாம், எதுக்காக பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம், எதுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்றது நம்ம முன்னாடியே திங்க் பண்ணிடுவோம். இப்போ காலேஜுக்கு போகணும், நாளைக்கு 9 o'clockனா இன்றைக்கி 7 o'clock எழுந்திரிக்கணும், 6 o'clock எழுந்திரிக்கணும்னு பிளான் பண்ணிடுவோம். சரி, டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, படிக்கணும். ஸோ நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறது தான் பிளானிங். ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங் அப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் திங்கிங் அண்ட் டிசைடிங் இன் அட்வான்ஸ். அதாவது சிஸ்டமேட்டிக்கலாக திங்க் பண்ணுறது, அட்வான்ஸாக திங்க் பண்ணுறது தான். ஸோ வாட் டு டூ, என்ன பண்ணலாம், வென் டு டூ, எப்போ பண்ணலாம், வேர் டு டூ, எங்கே பண்ணலாம், ஹவு டு டூ, எப்படி பண்ணலாம். ஸோ எங்கே பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த இடத்துல பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்றத பற்றி முன்னாடியே டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்றது. மேக் த பிஸ்னஸ் இன் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது அதில் எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இருக்காது. ஸோ பிளான் பண்ணி பண்ணும்போது எந்த ஒரு தடைகளும் இல்லாமல்
பிஸ்னஸ் வந்து ஒரு ஃப்ளோவாக சக்ஸஸாக போகிறதுக்கு இந்த பிளானிங் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் ஸ்டார்டிங் ஏ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி பிளான்டு. இப்போ ஒரு வீடியோ கட்ட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இடத்த சூஸ் பண்ணுவோம், இடம் வாங்குவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், தண்ணி வருதான்னு பார்ப்போம், இதெல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நீ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்னென்ன நம்ம பிளான் பண்ணணும், செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் சைட் செலக்ட் பண்ணணும். அந்த சைட்டை பொறுத்து தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காட்டும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னா குட்ஸை கொண்டு போய் கன்சியூமருக்கு சேர்க்கவே முடியாது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துலையோ, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வசதி இல்லாத ஒரு மலை மேலே அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி வச்சா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா இருக்குமா, இருக்காது. ஸோ செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் சைட் இருக்கணும், சரியான சைட் இருக்கணும், அதில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி லேபர்ஸ், அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ குட்ஸை கொண்டு போய் கரெக்ட் டயத்துக்கு சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, இதர ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் சைட்டு, ஐட்டம்ஸ் டு பி மேனுஃபேக்சர். ஸோ என்னென்ன இந்த சைட்டுன்றது சூஸ் பண்ணுறோம், அதில் தான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது. தென் ஐட்டம்ஸ் டு பி மேனுஃபேக்சர், என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். obtaining require license. ஸோ லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும். அரேஞ்சிங் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்டார்டிங். ஸோ வந்து ஃபினான்ஸ் எதுனாலும் நமக்கு பணம் வேணும். ஸோ ஃபினான்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபினான்ஸ் மெட்டீரியல் வேணும். தென் சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் இந்த சென்ஸ் மார்க்கெட்டிங், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி எப்படி வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் குட்ஸ்ன்றது இந்த சேல் ஆஃப் குட்ஸில் வந்து. ஸோ ப்ராப்பர் பிளானிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வைக்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் பிளான் பண்ணுறோம், எப்போ பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது அப்படின்றத பிளான் பண்ணுறது பிளானிங். அது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். தென் ஆர்கனைசிங்னா ஏற்பாடு. எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனே வச்சுருக்கோம்னா இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஆர்கனைஸ் பண்ணணுன்ற மாதிரி. மேனேஜ்மெண்ட்டில் ஆர்கனைசிங்கிறது என்ன அப்படின்னா த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு எம்ப்ளாய் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் அண்ட் அலோகேட், அதாவது அலோகேட்னா ஒதுக்கீடு, த ஒர்க் டு இட் ஸ்டாஃப். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ உனக்கு ஒரு ஒர்க்கு. ஸோ வந்து ஒரு டீமாக இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வேலையை பார்க்கும்போது, ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும்போது ஸோ மொத்த வேலையை நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் வந்து அலாட் பண்ணுறாங்க, ஒர்க் அலாட் பண்ணி மேனேஜ்மெண்ட்லேருந்து சஃபிஷியன்ட் எம்ப்ளாயி வச்சு ஒர்க் அலாட் பண்ணுறாங்க. தென் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு ப்ரொவைட் சஃபிஷியன்ட் மணி. ஸோ அவங்க வந்து மணி ப்ரொவைட் பண்ணணும், மெட்டீரியல்ஸு, மிஷின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் டு டூ தட் ஜாப். அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மணி வேணும், மெட்டீரியல் வேணும், என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு மெட்டீரியல் வேணும், மிஷின்ஸ் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைசிங் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் பர்ச்சேசிங் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் QC, குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டோர்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும் அவங்க எல்லாமே. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சென்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோர், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மணி, இது எல்லாத்தையுமே என்னென்னா இந்த ஆர்கனைசிங் கமிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சரியா? ஸோ தென் ஷுட் பி அலோகேட்டட் டு ஈச் ஸ்டாஃப் டு ஸோ தட் ஒர்க் இஸ் கேரிட் அவுட் அஸ் அ பிளான். ஸோ பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணி ஒர்க்கை கொடுத்து அலாட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ஆர்கனைசேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு த எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பெனி. ஸோ எஃபிஷியன்சிக்கு இம்பார்ட்டன்ஸு. ஸோ கான்ட்ரிபியூட்ஸ்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது இந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளானிங்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஆர்கனைசிங்னா என்னென்னு பார்த்தாச்சு. தென் ஸ்டாஃபிங்னா என்ன, ஒர்க்கிங் மெம்பர்ஸ். ஸோ ரைட் பர்சன் ஷுட் பி செலக்டட். இப்போ ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் யாருப்பா, பி ஃபார்ம் இருப்பாங்க, இல்லை எம் ஃபார்ம் இருப்பாங்க, வேறு யாராவது இருப்பாங்களா, BSc MSc அந்த மாதிரிலாம் அது ஃபார்மாக படிச்சுட்டு இருந்தால் தான் இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து சூட்டபுளாக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஸ்டாஃபிங் அப்படின்னா ரைட் பர்சன் இன் த சென்ஸ் குட் குவாலிஃபிகேஷன். ஸோ நல்ல குவாலிஃபிகேஷன், சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தான் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஷுட் பி செலக்டட் ஃபார் ரைட் டைப் ஆஃப் ஜாப். ப்ரொடக்ஷனுக்கு இவங்க இருக்கணும். ஸோ இந்த பேக்கேஜிங் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க +2 அந்த மாதிரி உள்ளவங்க அந்த பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட்லலாம் இருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் அந்தந்த ஒர்க்குக்கு அந்தந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்ஸ் வந்து வேணும். சரியா? அந்த வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் வச்சு செலெக்ஷன், கம்யூனிகேஷன், பார்ட்டிசிபேஷன், ட்ரைனிங், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்டிவிட்டி செலெக்ஷன், கம்யூனிகேஷன், பார்ட்டிசிபேஷன், ட்ரைனிங், ப்ரொமோஷன்லேயும் ஒவ்வொரு கரெக்டான பர்சன்ஸ் இருக்கணும். கம்ஸ் அண்டர் ஸ்டாஃபிங். ஸோ இதெல்லாம் ஸ்டாஃபிங்கில் வரும். ஹார்ட் ஒர்க்கிங் ஹானஸ்ட் ஸ்டாஃப் ஷுட் பி அப்ரிஷியேட்னா பாராட்டுறது ஃபார் ஹிஸ் எஃபிஷியன்ட் ஒர்க். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்க ஒர்க்குக்கு. ஹீ ஷுட் பி கிவன் சூட்டபிள் ரிவார்ட் ஆஃப் கம்பன்சேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து சூட்டபிள் ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹானஸ்டாக
எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்காக. ஸோ இதுதான் ஸ்டாஃபிங் அப்படின்றது. தென் வந்து டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்றதுனா ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகிறது ஒரு ஒர்க்கை மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு மோட்டிவேட் இட்ஸ் சபார்டினேட் டு ஒர்க். சபார்டினேட்டாக துணை டு ஒர்க் அண்ட் கோஆப்ரேட் வித் ஜீல் ஆர்வத். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கையா. ஸோ எத்தூசியாசம் அப்படின்னா உற்சாகம். ஸோ உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு டைரக்ட் பண்ணுது, சபார்டினேட் பண்ணுது, அதாவது டைரக்ட் துணையாக இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ தேர்ஃபார் டைரக்ஷன் இஸ் த கீ டு அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிசைர்ட் ரிசல்ட். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது மெயின் கீ. ஸோ நல்ல ரிசல்ட், நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த டைரக்ஷன் அப்படின்றது மெயின் கீயாக இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கோஆர்டினேஷன் எந்தளவு என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் should work in coordination for the achievement of the desired result. So desired result வந்து achieve பண்றதுக்கு எல்லா ஸ்டாஃப் மெம்பரும் கோஆர்டினேட் பண்ணணும். It is an essential thing that everybody in the organization understand the main objective of the business and work in coordination with the others of development of the organization. அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆர்கனைசேஷன் ஒர்க்கை வந்து மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது, பிஸ்னஸோட ஒர்க் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோஆர்டினேட் பண்ணி டெவலப் பண்ணணும் ஆர்கனைசேஷன். அதர் ஓகேவா. ஸோ அதான் கோஆர்டினேஷன். தென் கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் டு செக் ஸ்டெப் டேக்கன் டு செக் வெதர் ப்ராப்பர் ப்ராக்ரஸ் இன் கோயிங் ஆன் ஆஸ் பர் த பிளான் ஆர் நாட். அதாவது நம்ம பிளான் பண்ணபடி அந்த ஒர்க்கு போகுதா இல்லையா அப்படின்றத மெயினாக வந்து பார்த்து வெதர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோலிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. தேர் should be an adequate control so that pre-planned objectives are achieved. ஸோ வந்து adequate control மூலமாக தான் ஸோ ப்ரீ-பிளான் முன்னாடி பிளான் பண்ணதெல்லாம் அச்சீவ் பண்ணாச்சா, ப்ராப்பர் பிளானிங் போய்கிட்டு இருக்கா. கண்ட்ரோல் ஆல்வேஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு இந்த கண்ட்ரோல்ன்றது தேவை. ஸோ எந்த ஒரு விஷயமே கண்ட்ரோல் இருந்தால் தான், ஸோ இன்னைக்குள்ளே முடிக்கணும் நாளைக்குள்ளே முடிக்கணும் ஒரு டியூ டேட் இருந்தால் தான் நம்ம முடிப்போம். ஸோ நமக்கு எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஸோ கண்ட்ரோலிங் இஸ் a very important for good success for the organization. Okay. Then communication. So communication என்ன தொடர்பு. So the exchange of facts, idea and opinions by two or more persons. அதாவது facts, idea then opinions by two or more persons ஓட opinions என்ன அப்படின்றத கேட்டுட்டு ஸோ as known as communication. ஸோ ஐடியா அவங்களோட ஒப்பீனியன் ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ஐடியா என்ன அப்படின்றத பற்றி ஒப்பீனியன் கேட்கறது தான். ஸோ அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம். இன் பிஸ்னஸில் என்னென்னா ஆர்கனைசேஷன் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் ஃபார் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த பிஸ்னஸ் பாலிசிஸ். பிஸ்னஸ் பாலிசிஸை ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் பாலிசிஸ் இந்த கம்யூனிகேஷன்றது நமக்கு உதவும். ஸோ நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது மற்ற பர்சன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். தென் டிசிஷன் மேக்கிங். ஸோ கரெக்ட் டிசிஷன் ஆல்வேஸ் ஹெல்ப் இன் அ ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ கரெக்ட் டிசிஷன் அப்படின்றது ஸ்மூத் ரன்னிங் பிஸ்னஸை வந்து ஸ்மூத் ரன்னிங்காக கொண்டு போகும். ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தென் இனோவேஷன் என்னன்னா கண்டுபிடிப்பு. ஸோ இனோவேஷன் மீன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆல் பிக் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் should have a research and development department. ஸோ எல்லாத்துலேயுமே R&D அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெயினாக ஃபார்மாவில் வந்து R&D அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் should have a research and development to know அப் டு டேட் மாடர்ன் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸில் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ரிசர்ச் அப்படின்றது ஒரு சைடு போயிட்டு இருக்கும். சரியா. ஸோ எல்லா இதுலேயுமே இந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒன்று R&Dன்ற டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மெயினாக பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்ஷன், கோஆர்டினேஷன், கண்ட்ரோலிங், கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் இனோவேஷன். ஓகேவா. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இதோட மாடர்ன் கொஷின்ஸ் வந்து இதுதான். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ சாட்டர்டே வந்து நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். சாட்டர்டே வந்து இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கும், அதாவது ட்ரேடு இந்த இதில் வந்து முடிச்சிருக்கிறது வந்து டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணணும். சரியா. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் see into next class.